ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவணபாவ புகாய நமகு. உலகெங்கும் வாழ்வின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம்னா 2024 செப்டம்பர் மாதம் கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறது தனித்தனியா கொடுத்துருந்தோம். அடுத்தது நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம வீட்லையும் அலுவலகங்களில் வைத்துக் கொள்ள வேண்டிய பணம் எது, வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பணம் எது, சந்திராசந்தனங்கள் எது, எல்லாத்தையும் இதுல நம்ம கொடுத்துருக்குறோம். வாங்க மூல ராசி பலனுக்குள்ள போகலாம். கும்பராசிக்கான 1ஆம் இடத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே வக்கரமாகி இருக்கிறதுனால நீங்க எந்த முடிவுகளையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறதுக்கு முடியாது. இது செய்யலாமா, அதை செய்யலாமா, இது செய்யலாமா, யோசிச்சு எல்லாமே தள்ளி போறதுக்கு உண்டான அந்த மாதிரி முயற்சிகள் தான் இருக்கும். கொஞ்சம் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்குமான குரு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கு உண்டான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல தாய் சுகம் சொத்து வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த இடத்துல 2-11 உண்டான அதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த செல்வ செழிப்பான மாதம். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்க ராசிக்கு 8, 10, 12 ஆகிய 8, 10, 12 ஆகிய 3 இடங்களையும் பார்வையிடுறதுனால ஆயுள், தொழில், உங்களுடைய நிம்மதி ஆகிய எல்லாமே குரு பகவானால உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான 3, 10ற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், ஆடை ஆவரண சேர்க்கைக்கு உண்டான ஸ்தானம். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5, 10க்கு உண்டானவர், 3, 10க்கு உண்டானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் தொழில் ரீதியான, பிரயாணங்கள் ரீதியான எதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் சுக பாக்கியாதிபதி அற்புதமான ஒரு கிரகம். சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் நல்லா இருந்ததுனாலே மற்ற எல்லாம் தேவையில்லை, எல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த 2 நாளா இருந்தா எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்சமாகிறார். 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துல நீச்சமாகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வச்சிருக்கணும். குருபார்வை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சிருக்கணும். வண்டி வாகனத்துல போறப்ப, ஏன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுறார். அப்ப 8ஆம் இடத்துல ஏற்கனவே இந்த மாதம் உங்களுக்கு கேது பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. செவ்வாயினுடைய பார்வை விழுது. 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியை 7ஆம் இடத்திலையும், பிறகு அவரும் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 8ஆம் இடம் மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த மாதம் உள்ளாகிறது. அடுத்து உங்க ராசிக்கு 3, 5, 8க்கு உண்டான உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துலையும், அதுக்கு மேல 7ஆம் இடத்திற்கும் கலஸ்திரஸ்தானத்திற்கும் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப காதல், லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம். அது அப்ப 23ஆம் தேதிக்கு மேல அப்ப 8ஆம் இடத்து அதிபதி
8ஆம் இடத்திற்கே வர்றார். 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறார். ஏற்கனவே சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சியாகி குடும்பத்துல அங்கங்க பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குவார். அவரும் இப்ப 8ஆம் இடத்துக்கு வந்தார். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வர்றார். அப்ப 8ஆம் இடத்துல 17ஆம் தேதிக்கு பின்னாடி புதன், சூரியன், கேது 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அங்க ராகு பார்வையும் இருக்குது, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், தந்தையினுடைய ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 17ஆம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு 5க்கும் 9 4 9ற்கு உண்டான சுக்கிர பகவான், ராசிக்கு 4 9ற்கு உண்டான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி ஆகிறார். ஆக ஏற்கனவே 2ஆம் இடத்து அதிபதி 4ல 2-11க்கு உண்டானவர் 4லையும் 18ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடத்து அதிபதி 9லையும் ஆட்சி ஆகுறதுனால இந்த மாதம் மிகுந்த ஒரு செல்வ செழிப்பான மாதம். ஆனால் ஆயுள்தானம் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறதுனால வண்டி வாகனத்துல செல்றப்பையும், காலி நிலங்கள் விற்கிறது வாங்குறதுலையும், வேற ஏதாவது கையெழுத்து போடுறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு இந்த மாதம் முக்கியம். சரி, உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 4/9/24 காலை 9:50 முதல் 6/9/24 இரவு 11 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 8, 12, 14, 17, 20, 22, 23, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 6, 10, 18, 19, 21. யோக நாட்கள் செப்டம்பர் 2, 27, 29. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு அனந்தசயன பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்து நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம் புல்லாங்குழல். இந்த படத்தை நீங்க வீட்டிலேயோ அலுவலகத்தை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வத்துல இந்த மாதம் கும்பராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குலதெய்வ வழிபாட்டையும் சனி பகவானுடைய வழிபாட்டையும் தீவிரப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைத்திருக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் நிலைத்திருக்கும். வரக்கூடிய கெடு பலன்கள் குறைந்தும். இதுல ஒரு சில தனங்கள் விடுபட்டிருக்கும், அதெல்லாம் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நம்ம அதை பிரிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 9, 13, 15, 17, 19, 21, 23, 24, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 7, 11, 18, 20, 22. யோக நாட்கள் செப்டம்பர் 1, 3, 28. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு, கூடவே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவும் வைத்துக் கொள்ள வேண்டிய காலத்துக்கும் இது பர்மனண்டா பூங்கொத்து படம் உங்களுக்கு ரொம்ப தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 7, 10, 14, 16, 18, 20, 22, 24, 25, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 8, 12, 19, 21, 22. யோக நாட்கள் செப்டம்பர் 2, 4, 29. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு குபேரன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வைத்துக் கொள்ள வேண்டிய படமும் குபேரன் வழிபாடு தான். திரும்பவும் சொல்றேன், கும்பராசிக்காரங்க இந்த மாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு சனி பகவானுடைய வழிபாட்டையும் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டையும் நீங்கள் அதிகப்படுத்த வரக்கூடிய இன்னல்கள் குறைந்து மற்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் யோகமாக மாறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.